அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. உட்காருங்க அண்ணி. நீங்க என் கூட தங்குறதுக்கு அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரா? அவர் என்னைக்கு அவ்வளவு ஈஸியா சரின்னு சொன்னாரு? அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா நான் ஏன் இப்படி பையெல்லாம் தூக்கிட்டு இங்க வர போறேன்? இதுக்கும் சண்டை தான் போட்டாரா? சண்டை போட்டா கூட பரவாயில்ல மல்லி, அப்படியே தேள் மாதிரி கொட்டுவாரு. அமைதியா இருந்துகிட்டே சாகடிப்பாரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் நெஞ்சு பிடிக்கிற மாதிரி சொல்லுவாரு. அதை தாங்கவே முடியாது. நீங்க இந்த கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பீங்கல்ல, அப்ப எல்லாம் சரியாயிடும் அண்ணி. அண்ணனுக்கு நீங்க வேணும். நிறைய ஆம்பளைங்க அத சொல்ல முடியாம தான் இப்படி வேற விதமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாம தான் ஏதாவது எரிச்சலா பேசுறாங்க. நானும் அப்புறம் அண்ணன் கிட்ட பேசுறேன். நீங்க தைரியமா இருங்க. என்னது இதெல்லாம்? மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? நீயும் இங்கே டேரா போட போறியா? ராஜி, என் அண்ணி கொஞ்ச நாள் ஏன் கூட தான் இருப்பாங்க. விஜய் இல்லாததால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. அதனாலதான் நான் இவங்களை வர சொன்னேன். ஓ, உன் அண்ணி என்னடானா கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நிக்கிறா. நீ என்னடானா நீதான் அவளை வர சொன்னங்கிற. நீ வர சொன்னதுக்கு அவ கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிறா. அது வீட்ல அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ராஜி. அத சொல்லு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன இங்க சத்திரமா வச்சு நடத்துறேன்? இப்படி வரவங்க போறவங்க எல்லாம் அப்படியே இங்க டேரா போட்டுறீங்க. முதல்ல உன் தங்கச்சி வந்தா, இதோ இப்ப உன் அண்ணி, அப்படியே உன் அண்ணனை இங்க வர சொல்ல வேண்டியதானே? அப்படியே மொத்த குடும்பமும் என் வீட்டை ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்கும்ல. என்ன ஓ வீடா? போனா போகுதேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா என்ன ரொம்பதான் பேசுற? நீ இந்த வீட்ல இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்ன, மத்தபடி உன்னோட பெர்மிஷன் எல்லாம் கேக்கல. இது விஜய் வீடு, அதனால எனக்கு உரிமையான வீடு. எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசு. என்னது விஜய் வீடா? அந்த விஜய பிளான் பண்ணி அப்படியே ஜெயிலுக்கு அமிச்சிட்ட. அவனுக்கு நிச்சயமா ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். ரொம்ப கொடூரமா கொலை பண்ணதுக்கு வேணா தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். அவனும் போயிட்டான். இனி இந்த வீடு நமக்கு தானே முடிவு பண்ணி அப்படியே சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வர வைக்கிறியா? இங்க பாரு, அதெல்லாம் நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னும் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உன் அண்ணியோட சேர்த்து நீயும் இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ராஜி, என் புருஷன் ஜெயிலுக்கு போவாரு, போனவர் அப்படியே போயிடுவாரு, அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும், அப்படியே தூக்கு தண்டனை கிடைக்கும்லாம் நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? என் புருஷனை லாக்அப்ல இருந்து அப்படியே வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆயுள் தண்டனை வாங்க போறதும் தூக்குல தொங்க போறதும் இந்த வீட்லயே நடமாடிட்டு இருக்கிற இன்னொருத்தர். அது யாருன்னு போக போக தெரியும். ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இது ஏன் வீடு. ஏன் வீட்ல இருந்து பண்ணாத. இந்த வீட்டை விட்டு வெளியில போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியே நீ சொன்ன உடனே நாங்க பயந்து இங்க இருந்து போயிடணுமா? ஏய் ராஜி, நானே உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்ல வச்சிருக்கேன். ரொம்ப ஆட்டம் காமிச்சேன்னு வையே, உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியே வச்சிருவேன். ஓ, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சுல்ல? கூட ஒருத்தி வேற துணைக்கு வந்துட்டா, உடனே என்னையும் எல்லாரும் சேர்ந்து வெளியில அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இத பாரு, நீ விஜய வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அதே சமயத்துல நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன்டி. இந்த வீடு ஏன் வீடுன்னு உன் புருஷன் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. கோர்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் மட்டும் வரட்டும். உன்னை இங்க இருந்து ஓட விடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏ ராஜி, என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? நான் மல்லியோட நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்ப. குடும்பமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம், கடைசியில இங்க வந்து செட்டில் ஆயிருக்காளா? என் தம்பி அழ வச்சவ, கதற வச்சவ, நோகடிச்சவ, கடைசியில ஒரு நாள் சாகடிச்சவ, அவ இங்க இருக்காளா? அவளை என் தம்பி கதறின மாதிரி கதற விடல நான் தீபிகா இல்ல. உன்னை மட்டும் இல்லடி,
புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கதற விடுறானா இல்லையான்னு பாரு. குட் ஈவினிங் மேடம். ம். எங்க போயிருந்தீங்க? மேடம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போனேன். அது வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும்னு சொல்றாங்க மேடம். ஆமா, இந்த விஜய் கேஸ்ல என்கொயரி எல்லாம் முடிச்சாச்சா? அதுல என்ன மேடம் முடியறதுக்கு இருக்கு? சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டே உண்மையை ஒத்துக்கிட்டான். அதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தன் அவனே வந்து ஒத்துக்கிட்டா கேஸ க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அவன் போலீஸ டைவர்ட் பண்ண கூட அப்படி சொல்லிருக்கலாம்ல. இங்க ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சு நாளைக்கு கோர்ட்ல வந்து மாத்தி கூட சொல்லலாம்ல. அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? மேடம், அப்படி ஒண்ணு மட்டும் நடந்துச்சு, அவனை நான் அடி பின்னி எடுத்துற மாட்டேன். இங்க பாருங்க சுந்தர், அவன் கோர்ட்ல வந்து நம்மள அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் அவனை அடி பின்னி எடுத்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும். மேடம் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல. அத நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பாத்துக்குவேன் மேடம். ஆமா, இந்த கேஸ்ல முதல்ல யார அரெஸ்ட் பண்ணீங்க? அந்த மல்லி தான் மேடம் நாங்க அரெஸ்ட் பண்ண போனோம். என்ன காரணம்? அந்த மல்லி இந்த மர்டர் பண்ணி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். மல்லி அங்க போன நேரம், அந்த சுடர் இறந்த நேரம் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே மல்லி கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஜய் தானா வந்து ஒத்துக்கிட்டதுனால தான் நாங்க வேற வழி இல்லாம அந்த மல்லியை விட்டுட்டு விஜய் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு மேடம். அப்படி ஒருத்தர் வந்து தானா ஒத்துக்கிட்டா அவரை அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. நடந்த மர்டரை அவன் நிரூபிக்கணும். சரியா நிரூபிச்சாதான் அத அவன் பண்ணதாவே நாம எடுத்துக்கணும். இல்லனா யார நோக்கி சாட்சியும் சந்தர்ப்பமோ இருக்கோ அவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும். நாளையில இருந்து இந்த கேஸ ரொம்ப டீப்பா விசாரிக்கணும். விஜய மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. அங்க இருந்து நம்ம என்கொயரி ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு இடம் போதும். விஜய் இந்த கொலைய பண்ணானா இல்லையான்னு தெளிவா தெரிஞ்சிரும். ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். சரி, ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். எல்லா ஃபைலும் முடிஞ்சுதா? அவ்வளவுதான், முடிஞ்சது மேடம். ஜீப்பை ரெடி பண்ண சொல்லுங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். மேடம், ஜீப் ரெடியா தான் இருக்கு மேடம். அப்போ ஓகே. அண்ணா, போன் பக்கத்திலேயே இருக்கணும். நாங்க இந்த பக்கம் போனதும் நீங்க எங்கயாவது கிளம்பி போயிடக்கூடாது. சரிங்க மேடம், நான் இங்க தான் இருப்பேன். ஏதாவது எமர்ஜென்சினா வாக்கி டாக்கில எல்லாம் கூப்பிடாதீங்க. போன்ல தகவல் சொல்லுங்க. சரியா? சரிங்க மேடம். சரி, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். யோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, உங்க நல்ல நேரம். இன்ஸ்பெக்டர் மேடம் இன்னைக்கு சீக்கிரமா ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. உங்க வீட்டு மாவுக்கு ஏதாவது பேசணும்னா பேசுறீங்க. இந்தாங்க போன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இவ்வளவு உதவியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருக்குமா இப்படி உதவி செஞ்சிருவோம். உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க நல்லவர்னு தெரியுது. மல்லி முகத்தை பார்த்தா என் பொண்ணு முகத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. உங்களுக்கெல்லாம் உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறேன்? இந்தாங்க பேசுங்க. ஹலோ மல்லி, என்னங்க, சாப்பிட்டீங்களா? குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா? இன்னைக்காவது பெட்ஷீட் குடுக்கறேன்னு சொன்னாங்களா? மல்லி 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 மல்லி, ஒரு நிமிஷம். இத்தனை கேள்வியை ஒரே சமயத்துல கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? டெய்லி அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்பேன்ல. இப்போ அப்படி பேச முடியல. அதான் மொத்தமா கேட்டுட்டேன். சரி, ஒவ்வொன்னா பதில் சொல்றேன். சாப்பிட்டேன், அப்புறம் சாயந்தரம் டீ குடிச்சேன். பெட்ஷீட் அது கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. அப்ப இன்னைக்கும் தரையில தான் படுக்கணுமாங்க? ஆமா மல்லி. ரொம்ப கஷ்டமா இருக்குமேங்க. தலையணை மாத்தி கொடுத்தாலே நீங்க தூங்க மாட்டீங்க. இப்ப எப்படிங்க தரையில தூங்குவீங்க? நான் எங்க தூங்குறேன்? விடிய விடிய முழிச்சிட்டு தான் படுத்திருக்கேன். நீ பக்கத்துல இருந்தா தூக்கம் வரலனாலும் நீ என் தலைய கோதி விட்டு தூங்க வைப்ப. இப்ப அதுக்கும் வழி இல்லையா? அதனால என் ராத்திரி சிவராத்திரியா தான் போகுது.
நான் இன்னைக்கு உங்க தலைய கோதி தூங்க வைக்கவா? எப்படி மல்லி? நான் ஒரு தெரப்பி படிச்சிருக்கேங்க. அதுபடி உங்களை இங்க இருந்தே தூங்க வைக்க முடியும். எங்க அந்த தெரப்பிய பண்ணு பாப்போம். நீங்க கண்ணு மூடிக்கோங்க. சரி, மூடிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு அழகான பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களை சுத்தி யாரும் இல்ல, நல்லா காத்து வீசிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. ஆமா மல்லி, இப்ப என்ன சுத்தி நல்லா காத்து வீசுது. இப்ப நான் உங்க பக்கத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்க பக்கத்திலே இருப்பேன். மல்லி, நீ இங்க? மல்லி, மல்லி, ஆமா மல்லி, நீ பக்கத்துல தான் இருக்க. இப்போ அப்படியே என் மடியில படுத்துக்கோங்க பாப்போம். சூப்பர் மல்லி, நீ என் பக்கத்துல இருக்க, நான் உன் மடியில தான் படுத்திருக்கேன். சரிங்க, அப்படியே நான் உங்க தலைய கோதி விடுறேன். நீங்க கண்ணை மூடி தூங்குங்க பாப்போம். ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் வேர்க்கிறது தானோ, அதை நான் பார்க்கிறது நாளோ நாளோ. ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் வேர்க்கிறது தானோ, அதை நான் பார்க்கிறது நாளோ. தூக்கம் வருதா? தூங்கிட்டீங்களா? தூக்கம் வருது, ஆனா உடனே போயிடுது மல்லி. ஏன்? ஏன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறையுத. என்னங்க குறையுது? முத்தம். நீ எப்போ நான் உன் மடியில படுத்தா முத்தம் கொடுப்பல்ல, அது மட்டும் குறையுது. முத்தம் தானே கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. எங்க குடு 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 குடு. ஆஹா, இன்னொன்னு குடு. மல்லி, இன்னொன்னு மல்லி, இன்னும் ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ் குடு மல்லி, குடு. ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரெசார்ட்டா? உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கீங்க. மேடம், அது அவருக்கு கொஞ்சம் தலைவலி, அதனாலதான். தலைவலிக்கு செல்போன்ல தைலம் தேய்ச்சி விடுறியா? சாரி மேடம். இங்க பாரு, இன்னும் எனக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்கல. தப்பு பண்ணாம ஒருத்தரை தண்டிச்சிட கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு மட்டும் யாரு கொலை பண்ணாங்கன்னு சின்ன க்ளூ கிடைச்சது, அதுக்கப்புறம் இந்த லாக்அப்ப நரகமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. நானும் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மேடம், சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. உண்மையான குற்றவாளிய தானே கண்டுபிடிக்கிறேன். போனை வை. மிஸ்டர் விஜய், நீங்க படிச்சவர் தானே? ஒரு லாக்அப்ப உங்க ரொமான்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றீங்க? மேடம், சாரி மேடம். சாரி, இந்த ஒரு வார்த்தையை நல்லா பழகி வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இப்படிதான் லாக்அப்ல இருக்கிற அக்யூஸ்டுக்கு போனை கொடுப்பீங்களா? சாரி மேடம், வீட்ல குழந்தை தூங்கலன்னு சொன்னார் மேடம், அதான் கொடுத்த மேடம். யாரு இவர்தான் குழந்தையா? போன்லயே குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவ இவனுக்கு போன்லயே கிஸ் கொடுத்துட்டு இருக்கா. இது என்ன ஸ்டேஷனா இல்ல வேற ஏதாவதா? அடுத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்தது வேலையிலேயே இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. என்னங்க விஜய், know your limits. சார், சாரி சார். பரவாயில்ல தம்பி. மல்லி, நாகு, நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ்ல நமக்கு எதிராக இருக்கிற ஒரே விஷயம் விஜய் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் தான்.
நான் தான் கொலை பண்ணேன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. அதனால லாயர் மூலமா முயற்சி பண்ணலாம், கோர்ட் மூலமா முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறத இதோட விட்டுருங்க. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? விஜய் தம்பிய வெளியே கொண்டு வரவே முடியாதா? நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த கட்டத்துல கோர்ட் மூலமா அதை பண்ண முடியாது. அப்போ என்னதானே வழி? நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாதான் விஜய வெளியே எடுக்க முடியும். உண்மையான குற்றவாளி யாருன்னு நமக்கே தெரியாதே, அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எதுவும் ஈஸியா தெரிஞ்சிடாது மல்லி. 2 பேரும் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த கேஸோட சம்பந்தப்பட்டிருக்கிறது a very dangerous criminal. அவன் யாருன்னு தெரிய வர்றப்ப நமக்கே அதிர்ச்சியா இருக்கலாம். அதனால அவனை ரொம்ப கவனமா நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அந்த ரகுன்னு ஒருத்தன் சுடர் பின்னாடி இருப்பானே, அவனா இருக்குமோ? இருக்கலாம். அவனுக்கும் சுடரை கொலை பண்ற அளவுக்கு பகை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த சுடரை அவன் பயன்படுத்தி கதிரேசன் இருக்கிற மொத்த பணத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு அவன் முடிவு பண்ணிருக்கான். அதனாலதான் பெரிய செலவு பண்ணி ரேணுகா மாதிரியே முகம் இருக்கிற அந்த சுடரை எங்க இருந்தோ புடிச்சிட்டு வந்து இவ்வளவு வேலை பண்ண வச்சிருக்கான் அவன். ஆனா அந்த சுடர் பாதியிலேயே எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. அந்த கோவத்துல அவன் கொலை பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம அவனை போய் எங்கன்னு தேடுறது? அந்த சுடர் கூடவே ஒருத்தன் இருந்தான்னு வெண்பா சொன்னான். ஒருவேளை அவனா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? கண்டிப்பா இருக்கலாமா? ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க கிட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அத பங்கு போடுறதுல கூட ஏதாவது வாக்குவாதம் வந்து ஒருவேளை அவன் கொலையும் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பணம் கடைசியா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. மல்லியோட கபோர்டுக்குள்ளதானே அந்த பணமே இருந்திருக்கு. கொலை கூட மல்லியோட கிச்சன்ல இருந்த கத்திய வச்சுதானே நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு விஷயம்தான் அந்த ரகு சுடர் கூட இருந்தவன் இவங்களை எல்லாம் யோசிக்க விடாம நம்மள வீட்டையே சுத்தி வர வைக்குது. இந்த கொலைய பண்ணவன் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவனா தான் இருப்பான். அந்த இடத்தை மார்க் பண்ணாதான் நாம கிரிமினல் யாருன்னு தெளிவா கண்டுபிடிக்க முடியும். எனக்கு கதிரேசன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஆனா நீங்க கதிரேசன் முரட்டு சுபாவம் உள்ளவரு, கொலை எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்க. இந்த கொலைய கண்டிப்பா அவர் பண்ணலன்னு சொல்றீங்க. அப்ப வேற யார் தானே பண்ணிருப்பாங்க? மல்லி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லவா? என்ன அண்ணி? நீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில குழப்பம்தான் மிஞ்சும். நேரா கிளம்பி அந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க. அவங்க நேர்மையானவங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட உங்க சந்தேகம் எல்லாத்தையும் சொல்லுங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கட்டும். சாட்சிக்காரன் கால்ல விடுறத விட சண்டைக்காரன் கால்ல விழலாம்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா, அவங்களுக்கும் நமக்கும் என்ன சண்டை இருக்கு? நம்ம விஜயும் மல்லியும் போன்ல பேசினதுக்கே அந்த அம்மா ஓவரா லெக்சர் கொடுத்தாங்களாம். அதையும் மல்லி தான் சொன்னா. அண்ணே, அந்த விஷயத்துல தப்பு எங்க மேல இருக்குன்னு. நானும் விஜயும் பேசினது தப்பு இல்ல. அதுக்கு அந்த ஏட்டோட போனை வாங்கி பேசினதுதான் தப்பு. அதுக்குதான் அவங்க கோச்சுக்கிட்டாங்க. அப்போ நேரா போய் அவங்களே பாத்துருவோங்கறியா? ஆமாண்ணே, அவங்க நினைச்சா அந்த ரகுவையோ வேற யாரையோ உடனே ஸ்டேஷனுக்கு வர வைக்க முடியும். நம்மளால முடியாதுல்ல. அதனால அவங்க கிட்டே சொல்லிடுவோன்னு. சரிம்மா, வா போலாம். போய் பேசிட்டு வந்துருவோம், வா. அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. சரி மல்லி, பத்திரமா போயிட்டு வாங்க. சுந்தர், இதை ரிமூவ் பண்ணுங்க. வாங்க. கான்ஸ்டபிள், இத ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிடுவா சார்? ஆமா, இருங்க. சுந்தர், இந்த ஸ்ட்ரைப் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள்ஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். சுந்தர் மேடம், நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே மேடம். விஜய் அந்த கிரைமை எனாக்ட் பண்ணி காட்டட்டும். சோ இதுதான் அந்த மர்டர் நடந்த இடம். இங்கதான் நீங்க சுடருங்கிற ரேணுகாவை கொலை பண்ணீங்க, அப்படிதானே? அவ ரேணுகா இல்ல மேடம், சுடர் தான். இன்னும் எங்க கம்ப்ளைண்ட்ல அவ சுடருங்கிற ரேணுகான் தான் இருக்கு. அவ சுடரா இல்ல ரேணுகாவான்னு இன்னும் கிளியர் ஆகல.
அது வரைக்கும் நாங்க 2 பேரையும் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க தனியா பேசும்போது அப்படி பேசிக்கங்க. அட்லீஸ்ட் ஏன் முன்னாடி அவளை ரேணுகான்னு சொல்லாதீங்க. என் ஒய்ஃப் ரேணுகா ஒரு சின்ன பூச்சிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா. ஆனா இந்த சுடர் பணத்துக்காக மொத்த குடும்பத்தையும் கொலை பண்றதுக்கு தயாரானவன். அவ எங்க? என் ரேணுகா எங்க? தயவு செஞ்சு அவளை ரேணுகான்னு சொல்லாதீங்க. ஓகே, ஃபார் அ கன்வீனியன்ஸ் சேக் நான் அவளை ரேணுகான்னு சொல்லல. சோ இதுதான் நீங்க அந்த சுடரை கொலை பண்ண இடம், அப்படிதானே? ஆமா மேடம். மிஸ்டர் விஜய், நிறைய பேரு கொலையே பண்ணாம யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் எங்க தெரியுமா மாட்டுவாங்க? இந்த கிரைமை எனாக்ட் பண்ற செஷன்ல தான் மாட்டுவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொலையே பண்ணாத ஒருத்தரால எனாக்ட் செக்ஷனை பாஸ் பண்ண முடிஞ்சதே இல்ல. சோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. அது கொலை செய்யாதவங்களுக்கான பிரச்சனை. நான் கொலை பண்ணவன் தானே, அதனால எனக்கு எந்த சிக்கலும் வரப்போறது இல்ல. எனிவே ரொம்ப நன்றி மேடம், உங்க வாழ்த்துக்களுக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நாம கொஞ்சம் பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்க வைஃப் மல்லிகா சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி நீங்க போன்ல ரீச்சபிள் இல்லாம இருந்திருக்கீங்க. ஆனா எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.